Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வெஜ் மிக்ஸ் பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ஒரு பவுல் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பவுல் அளவுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்னதா. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சமே எடுத்துருக்கோம். பன்னீர் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 4 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, தக்காளி 4லேருந்து 5 தக்காளி, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கோம். எண்ணெய் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 50 கிராம் பச்சை பட்டாணி நாங்கள் 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வெஜ் பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல் அளவுக்கு நாங்கள் பச்சை முந்திரி எடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு மரத்துலேருந்து நாங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்க, நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதில் பாயில் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ தான் அதில் இருக்க எண்ணெயெல்லாம் நமக்கு நல்லா க்ளீனாக போகும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானது இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்து இது வெங்காயத்துக்குள்ளேயே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா பச்சை வாசனை போகும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காய பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம கிரேவியில் போடும்போது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா இப்போ கடாய் சூடானது. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கு நல்லா எண்ணெய் தான் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க
கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பட்டாணியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொதிக்கும் போது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் மிக்ஸ் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இது பன்னீர் மசாலா நாங்கள் பரோட்டாக்கு பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.